விட்டுருங்க. விடுறதுக்கா செல்லம் நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு புடிச்சு வச்சிருக்கேன். கையை எடுடா. ஏய். அம்மா. எவ்வளோ தைரியம் இருந்தா என் மேல கையை வைப்ப? நீ மேல ஏதாச்சும் பொண்ணை கடத்திட்டு அந்த பொண்ணு மேல கையை வைப்ப? ஐயோ விடுடி. நான் யாருன்னு நினைச்சேன்? நான் தாராடா. மித்த பொண்ணுங்கள மாதிரி அழுதுகிட்டோ ஐயோ விட்டுருங்க நான் கெஞ்சிட்டு இருப்பேன்னு நினைச்சியாமா? அவனை எனக்கு கராத்தேல இருந்து எல்லாம் தெரியும்டா. அவனை அப்படி அடிக்கிறதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏம்மா தாயே, தெரியாம உன் மேல கைய வச்சுட்டேம்மா, தயவு செய்து அடிக்காதம்மா. கரெக்டா அந்த இடத்துல வேற மிதிச்சு தொலைச்சிட்ட, வலி உயிர் போதுமா, உன்னை எதுவுமே பண்ண மாட்டேம்மா, விட்டுருமா. ஏண்டா உங்களுக்குலாம் அறிவே கிடையாதா? எத்தனை பிள்ளைங்க நியூஸ் பார்க்கீங்க, சின்ன பிள்ளைய ரேப் பண்ணுறான், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய ரேப் பண்ணுறான், என் கிழவிய கூட ரேப் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என் மேலே இப்போ கை வைக்க வர, என் மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தியா? நாளைக்கு உனக்கும் கல்யாணம் முடியும், உனக்கும் ஒரு குழந்தை வரும், அந்த குழந்தைய எவனாச்சும் கடத்தி இப்படி ரேப் பண்ணால் என்னத்துக்கு ஆவான்னு சொல்லிட்டு. ஏன் உங்கள் அம்மா இல்லை உன் தங்கச்சி யாராச்சும் இருந்தால் அவங்கள ரேப் பண்ணால் நீ சும்மா இருப்பியா? மூஞ்ச மறைச்சிட்டு ஒரு பொண்ணை தொட வர நீலாம் ஆம்பளையே கிடையாது. ஆம்பளைத்தனத்தெல்லாம் வேற எங்கேயாச்சும் போய் காட்டு. இப்போ கூட உன் மூஞ்ச என்னால பார்க்க முடியும், ஆனால் தேவையே இல்லை. நீ ஒரு அசிங்கம். உன்னைய பார்த்து எனக்கு எதுவுமே ஆக போறது கிடையாது. அவன் நான் மாமியார் வீட்டுக்கு போக ரெடியா இருந்துக்கும். ஐயோ கடவுளே, தப்பிச்சு போறாளே, எந்திக்க கூட முடியாம இருக்குனே. பாஸ்க்கு என்ன பதில் சொல்வேன்? எம்மா என்ன அடி. கடவுளே, எப்படி போறது என்னையாவது ஒண்ணுமே தெரியலையே. பின்னாடி வேற அவன் துரத்திக்கிட்டு வரனே. முருகா காப்பாத்துப்பா நீ. தண்ணி தாங்க வேற எடுக்க. இது அந்த பொண்ணு மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு எதுக்கு இங்க? ஏமா பொண்ணே, கிட்ட வராதடா பொறுக்கி நாயே. நீ தானே அன்னையில இருந்து எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த. நீ தானே என்னைய கடத்த பிளான் பண்ணி கொடுத்துருக்க. அரு நானா? ஏமா நான் இங்க ட்ரெக்கிங் முடிஞ்சு வந்துட்டு இருக்கேன். சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காது. அன்னைக்கு பார்த்த பிள்ளையாச்சே, என்னையாவது தனியா நிக்கேன்னு கூப்பிட்டு கேட்கலான்னு நினைச்சா இப்படி பேசுற. ஐயோ அவன் வேற வந்துட்டான் போல. அம்மா பொண்ணே என்னாச்சு? ஓ அங்க என்னை துரத்திட்டு வரான்னு போல. அவன் போல அடிச்சு என்னை காப்பாத்தியா? என்னப்பா 10 பேர் வராங்க? அதெல்லாம் முடியாதுமா, 10 பேர் வராங்க, அடிக்கலாம் முடியாது. வேணுமா உன் கூட ஓடி வரேன். இதான் ஹீரோவா? சேச்சா நாள ஹீரோ கிடையாதுமா, வில்ல. சீக்கிரம் ஓடுமா. ஏப்பா முடியல. யோ நானே இவ்வளவு சீக்கிரம் ஓடி வந்துட்டேன், உனக்கு என்ன? நீ ஓடி போறதுலாம் எக்ஸ்பர்ட்டா இருப்ப போல. என்னது? இல்லம்மா தாயே, எனக்கு ஒரு டவுட்யா. அங்க கொள்ள கூட்டத்துல இருக்கவன் போலும் மாஸ்க் போட்டு தான் சுத்திட்டு கிடக்கான். நீயும் மாஸ்க் போட்டு தான் சுத்திட்டு இருக்க. அப்ப அந்த கேங்கோட லீடரே நீதானோ? அடி பாவி, உன் கூட சேர்ந்து நானும் ஓடி வந்தேன் பத்தியா? எனக்கு தேவைதான். கேங்கோட லீடர் நானா இருந்தா என்னைய எதுக்கு துரத்த போறாங்க? சரிப்பா, இனியால முடியாது. நான் இங்க கொஞ்ச நேரம் படுக்க, செம டயர்டா இருக்கு. இல்லம்மா இருட்டிரும், எப்படியாச்சும் நடந்து வந்துடுறேன். நம்ம அதுக்குள்ள ரோட்டுக்கு போயிடலாம். என்னால சுத்தமா முடியல. சரிம்மா. ஆமா நீ ஏன் வந்ததுல இருந்து எங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த? இல்லையே. போய் சொல்லாத. நாங்க விளையாண்டதெல்லாம் எட்டி பார்த்துட்டு இருந்தல. எதுக்கு? பொண்ணியதான் பார்த்தேன். எதுக்கு? இல்லம்மா, சின்ன பிள்ளை கணக்கா ரெட்டு ஜடெல்லாம் போட்டு கியூட்டா இருந்தால அதான். ஓ அதுவா? எனக்கு மைக்ரைன் ப்ராப்ளம் உண்டு, அதான் தலைவலிக்கும் அப்பப்போ. அப்போ உள்ள வேக்காம இருக்கிறதுக்காக நான் அப்படி ரெட்டையா பிரிச்சு போட்டு கட்டிப்பேன். கியூட்டா இருக்கு. தேங்க்யூ. ஆமா, எப்படி உங்க கிட்ட வந்து மாட்டின? ரெசார்ட்ல தூக்க வரலன்னு வெளில நின்றுட்டு இருந்தேன். வெளியில வந்து பார்த்தா ஒன்னிய மாதிரியே இருந்துச்சு. என்னதுமா என்ன மாதிரி? ஐயோ உடறிட்டோமா? என்னம்மா? அதாயா ஒரு 10-15 குரங்கு விளையாண்டுட்டு இருந்துச்சு. எனக்கு இதுவும் தேவை, இன்னும் தேவைதான். அப்புறம் என்னாச்சு? குரங்க பார்த்துக்கிட்டே தேடிக்கிட்டே அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இந்த பார்த்துக்கோ. பார்த்தா அந்த 2 பொறுக்கி பயலும் என்னைய பின்னாடி இருந்து மயக்க மருந்து கொடுத்து தூக்கிட்டு வந்துட்டான்வோ. நீ பேசுற வைக்க அவன் போல எம்மா தாயே நீ விட்டுருமா, நீ போன்னு சொல்லியிருக்கன்மே. அப்படிலாம் இல்லை தெரியுமா? அவன் வந்து என்னை திட்டலாம் அடிக்கல, சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. ஆனால் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்புறம் என்னாச்சுமா? என்னாச்சு? அங்கே இருக்கிற ஒருத்தன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துக்கிட்டு. இன்னும் ஆகலாமா? எந்த பிரச்சனையும் இல்லை தானே? இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் பயமாக அழுகையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். நாங்கிறப்பே தப்பிச்சுக்கிட்டேன். இதுவே மித்த பொண்ணுங்களா இருந்தால் அவங்களோட நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க. சில ஜென்மங்கள் எல்லாம் திருத்தவே முடியாதுமா. அப்படிப்பட்ட ஜென்மங்கள் தான் இவன் போடலாம். அவன் என் கையில மாட்டட்டும், நீ அழாத. பொண்ணா பிறந்துட்டா இது எல்லாமே ஃபேஸ் பண்ணிதாமா ஆகணும். இப்படி அழுதுகிட்டே இருந்தா ஒன்றும் ஆக போறது கிடையாது. நெக்ஸ்ட் நீங்க உங்க லைஃபை பார்த்துட்டு மூவ் ஆன் ஆகதான் செய்யணும். காலையில பஸ்ல போனா எவனாச்சும் வந்து உரசுவான், ஆபீஸ்ல தப்பா பேசுவான், இல்லைன்னா இப்படி கடத்தி வச்சு கொடுமை பண்ணி கொன்னு போட்டுருந்தாங்க. இவன் மூலெல்லாம் என்ன பண்ண சொல்லு? தாரா என்னைய பாரு. எனக்கு அப்பா கிட்ட போகணும். கண்டிப்பா உன்னோட அப்பா கிட்ட உன்னைய பத்திரமா கொண்டு போய் நான் சேர்ப்பேன். என்னைய நம்புறல்ல? நம்புறேன். சரி அப்ப என்னைய பாரு. உன்னோட கைய கொடு.
நம்பிக்கை இருந்தா கொடு. நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ தாரா. எப்போதுமே உன்னைய நீ தான் பார்த்துக்கணும் சரியா? உன்னைய காப்பாத்த யாருமே வரமாட்டாங்க. ம். அப்போ நீ கூட வரமாட்டியா? இது பிரச்சனைனா உன்னைய காப்பாத்துறதுக்கு எல்லா இடத்துலயும் என்னையால வர முடியாது இல்லாம நான் கண்டிப்பா எப்போதுமே உன் கூடவே இருப்பேன். உன்னைய பார்த்துப்பேன் பத்திரமா. ஆனா என்னையால பார்க்க முடியாதப்போ நீ உன்னைய பார்த்துக்கணும் சரியா? சரி. நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கும் தெரியாது. உன்னோட நேம் மட்டும் தெரியும், அதுவும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடும்போது. ஆனால் உன்னைய பார்த்த அந்த செகண்ட்லேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி சொல்கிறேன்னு நீ நினைக்காத. ஐ மீன் லவ் வித் யூ. என்னை நம்புனா எனக்காக வெயிட் பண்ணு. கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் உன்னைய தேடி வருவேன் சரியா? ம். உன்னோட ஃபேஸை நான் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம் தாரா, ஆனால் இப்போ கிடையாது. ஏன்? நான் ஃபேஸை பார்த்துட்டேன்னா நான் யாருன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் என்னோட நேம் கேட்பேன், இதில் என்ன இருக்கு சொல்லு. ஆனால் எனக்கு உன்னை ஃபஸ்ட்டு பார்த்த அந்த முகம் எப்போதுமே என் மனசுக்குள்ளே இருக்கும். கண்டிப்பாக நான் உன்னை தேடி வருவேன். அந்த தேடி வரதண்டியும் உன்னோட முகம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்தால் போதும். மூளையில் நீ எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நான் உன்னை தேடி வருவேன். ஆனால் எனக்காக நீ வெயிட் பண்ணும். சரி. ஆனால் நான் வரும்போது என்னை எப்படி நீ கண்டுபிடிப்ப? உன்னோட கண்ணு நீ யாருன்னு தெரியாது, உன் பேர் தெரியாது, ஆனால் உன்னோட கண்ணு என்னோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. நீ தேடி வர வரைக்கும் நான் உன்னோட கண்ணு மட்டுமே நினச்சிட்டு இருப்பேன். நீ என் முன்னாடி வந்து நின்று அடுத்த செகண்ட் உன் கண்ணை பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன். பார்த்தோன்னே லவ் வருமா? அதுவும் இவ்வளோ பிடிக்குமா? அதுவும் ஒருத்தவங்க மேலே இவ்வளோ நம்பிக்கை வருமா தாரா? இதான் காதலா? எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. போலாமாடி? போகலாம். எங்க? லைஃப் லாங்னாலும் இப்படியே எங்கேனாலும் போகலாம். அது ஃப்யூச்சரில் போகலாம். இப்போ வா, உன்னை நான் கொண்டு போய் பத்திரமா விடுறேன். சரி. நீ என் வாழ்க்கையிலே பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கே அவன்கிட்ட அவன் பேரும் அவன் ஃபேஸையும் பார்த்துருக்கணும். என்ன இன்னுமாண்டி உன் ஃப்ளாஷ்பேக் முடியல? முடிஞ்சிட்டு ஏன்டி அழுற? அந்த பையனை நினைச்சு அழுறியா? ம். இது அந்த பையன் உன்னை காப்பாத்தினா அவ்வளோதான். மித்தபடி அவனை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்காண்டி இத்தனை வருஷம் அவனை நினச்சிட்டு இருக்க. எங்களுக்குள்ள அவன் காப்பாற்றினது மட்டும்தான் தெரியும். ஆனால் எங்களுக்குள்ள இருக்கிற காதல் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாங்கள் பேசின வார்த்தை இன்னும் ஒவ்வொன்றும் அப்படியே என் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு. இல்லடி வாய்க்குள்ளே முணுமுணுக்க ஒன்றும் இல்லடி. என்னன்னு சொல்லு. தேவையில்லாம உட்காந்து அழுதுட்டு இருக்காதடி. ஆண்டி ரியாலிட்டி, இதை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இனியால எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது, எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஆனால் எதுக்கு எனக்கு அவனை நினச்சி கஸ்டமருக்கு அழுக வருதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ட்ரை பண்ணி தாரு. ட்ரை தாண்டி பண்ணுறேன், ஆனால் முடியலை. முடியும். யூ கேன் டூ இட். சரிடி. சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? பார்த்து பத்திரமா போச்சிருக்க. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகேடி. எங்கடா இருக்க நீனு? மா, நான் இங்கே இருக்கேன். நான் பார்க்கும்போது ஹாலில் தானப்பா இருந்த. எல்லா இடத்துலையும் இருப்பாம்மா அந்த ஆதி. சரிப்பா, சாப்பிட வரியா? இல்லைம்மா வேண்டாம், எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குமா, நான் அதுக்கு கிளம்பணும். சாப்பிட்டு போடா. இல்லைம்மா, நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேம்மா. ஆதி. அம்மா ப்ளீஸ் தயவு செய்து மறுபடியும் அந்த பொண்ணு பார்க்குறேன் அது இதுன்னு ஆரம்பிக்காதீங்க. ஏன்டா? எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைம்மா. எதுக்கு? இப்போ கல்யாணம் பண்ணி என்னம்மா பண்ண போகிறோம்? டேய், கல்யாணம் பண்ணா குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழலாம். குழந்தை குட்டின்னு நீங்க சந்தோஷமா வாழ்ந்தீங்களாம்மா உங்க கல்யாண வாழ்க்கையில? உங்களை நான் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலாமா? சின்ன வயசுல இருந்தே நீங்களும் அந்த ஆளும் சண்டை போட்டு உங்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் நினைச்சு பார்த்தாலே எனக்கு கல்யாணங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. அழாதீங்கம்மா ப்ளீஸ். உங்க அழுகைக்கு காரணமான யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். நீ யாரையும் எதுவுமே பண்ண வேண்டாம் ஆதி. ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ, அது மட்டும் அம்மாவுக்கு போதும். இப்போவும் நான் உங்க கூட சந்தோஷமா தாம்மா இருக்கேன். அம்மா ப்ளீஸ், இந்த உலகத்துல எதனாலும் என்னையால தாங்கிக்க முடியும், ஆனா நீங்க அழுறது மட்டும் என்னையால தாங்கிக்கவே முடியாதுமா. உங்களுக்கு தெரியாம நான் அந்த கஷ்டப்பான விஷயத்தெல்லாம் இப்ப ஞாபகப்படுத்திட்டேம்மா, என்னைய மன்னிச்சிருங்க. உன்னைய மன்னிக்க நான் யாருக்கண்ணா? எனக்கு கவலையே உன்னோட வாழ்க்கையை நான் பாழாக்கிட்டேனே. அம்மா பாருங்க, யார் சொன்னா நீங்க என் வாழ்க்கையை பாழாக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு? இப்ப நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருக்கேன் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காதா அம்மா? இப்போ இதெல்லாம் மறந்துருங்க. சரிங்க, இப்போ நான் சாப்பிட்டு போகணும் தானே சொன்னீங்க. இன்னைக்கு நீங்களே எனக்கு ஊட்டி விடுங்க.